நல்ல பாடியை மெயின்டைன் பண்ற. என்ன தம்பி இங்க வந்து உட்காந்துங்கிற சோகமா? ஏக்கா அது ஒன்றும் இல்லைக்கா, வாழ்க்கை மேலே ஒரே வெறுப்பாகுதுக்கா, வாழவே பிடிக்க மாட்டேது. அப்ப என்ன பண்ண போறீங்க? ஏன்பா அம்மா எதனா திட்டினாங்களா? சாப்பிட்டியா? சாப்பிடாம வந்து உட்காந்துங்கிறியா? இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. காலை தான் அம்மா ஒரு 15 இட்லி சுட்டு கொடுத்தது, சாப்பிட்டு தான்க்கா வந்தேன். தொட்டுக்கிறதுக்கு அம்மா வெறா மீன் குழம்பு வச்சிருந்தேன், அதை வேற ஒரு குண்டா குடிச்சிட்டு வந்து தான் உட்காந்துக்கிறேன். இருந்தாலும் வாழ்க்கை மேலே ஒரு வெறுப்பாகுதுக்கா, வாழவே பிடிக்க மாட்டேது. என் செல்லத்தை விட்டுருங்க. அது காலையில 12 இட்லி சாப்பிட்டேன், வெறா மீன் குழம்பு வேற சாப்பிட்டியா? அப்புறம் நல்லா சாப்பிடுவோம்க்கா, இப்படியே சரியா சாப்பிட்டுலாம். இட்லிக்கு முன்னாடியே எங்கள் சித்தப்பா பையன் 2 பாக்கெட்டு பிரியாணி பொட்டலம் கொடுத்தான், அதை சாப்பிட்டதுனால ஒரு மாதிரி இருந்ததா. அதுக்கப்புறம் தான் அந்த மீன் குழம்பும் இட்லியும் வேற சாப்பிட்டேன். இருந்தாலும் போக்கா, வாழ்க்கை மேலேயே ஒரே வெறுப்பாகுதுக்கா, வாழவே பிடிக்க மாட்டேதுக்கா எனக்கு. சார் அவனையெல்லாம் அடிச்சு மூஞ்சி மோரெல்லாம் உடைச்சு நடு ரோட்ல இல்ல இந்த மாதிரி பிரிட்ஜுக்குள்ள தலைகளை கட்டி தொங்கிடும் சார். இன்னொரு விஷயம் நீ கேட்காம போயிட்டீங்க, காலிலேருந்து இந்த பிரியாணி சாப்பிட்டதுனால ஜீரணமாகாமல் ஒரே கேராக இருந்தது. அப்புறம் 2 ஜூஸு குடித்தேன், ஒன்று ஆப்பிள் ஜூஸு, இன்னொன்று சாத்துக்குடி ஜூஸு. அது குடிச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பரவாயில்ல இருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த பிரியாணி, இட்லி, மீன் குழம்பு இதெல்லாம் சாப்பிட்டேங்க. இருந்தாலும் வாழ்க்கை மேலே ஒரே வெறுப்பாகுதுக்கா, வாழவே பிடிக்கலக்கா. ஏதோ நீ கேட்டியனத்துக்காக இவ்வளோ சொல்லினுக்கிறேன். கொய்யாலே காலையில 15 இட்லி சாப்பிட்டு இருக்கிற, விரால் மீன் குழம்பும் சாப்பிட்டு இருக்கிற, பிரியாணியும் சாப்பிட்டு இருக்கிற, ஜூஸும் குடிச்சிருக்கிற. ஆனா இவ்வளவு தின்னுபிட்டா உனக்கு வாழ்க்கை மேல வெறுப்பா இருக்குது. ஏன்டா மண்டா கசாயம், உனக்கு எவ்வளவு திமிருந்தா என் மூஞ்ச பார்த்தா நான் இழுச்ச வாய் மாரி எதுனா தெரியுதா? என்கிட்ட வந்து இவ்வளவு துண்ணுபிட்டு வந்து தின்னாத மாதிரி அப்படியே வாழ்க்கை மேல வெறுப்பாகுது, வாழ்க்கை மேல வெறுப்பாகுதுன்றா. அவனை உதைக்கிற அந்த குளத்துல போய் விழுந்தே வாழ்க்கைய வெறுத்து போயிடுவிடா தூமா கோழி. ஐயோ ஐயோ, ரொம்ப சூடாயிட்டியோ, ரொம்ப ஓவராக தான் போயிட்டு இருக்கும் போல. சார் இவனுக்கு என்ன பண்ண சார்? செருப்ப காட்டி